मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। வா கிட்டி, நம்ம பெயிண்டிங் ஆப்ஷனுக்கு லூ மியூசியம்க்கு போகணும். ஓகே फ्रेंड्स, நாளைக்கு இங்கே மீட் பண்ணுவோம். மீதி பெயிண்டிங்க இங்கே பண்ணுவோம். ஓகே. Thank you very much. See you tomorrow. என்னாச்சுமா? எங்க டுக்டுக்காரரே, லூ மியூசியம்க்கு கூட்டிட்டு போங்க. வாவ், இந்த பாரிஸ் சிட்டி ரொம்ப அழகா இருக்குமா? என்ன புரிஞ்சுதா? எல்லாத்துக்கும் ஏன் புரிஞ்சுதான்னு கேக்குற? பாரிஸ் நல்ல அழகா தான் இருக்கு. அண்ணா சீக்கிரமா போங்க, எங்களுக்கு லேட் ஆயிடுச்சு. வாவ், என்ன ஒரு சிட்டி. இப்போ எனக்கு எப்படி தோணுது தெரியுமா? இங்கே இருக்க மாதிரி தோணுது. நில்லுங்க போறவங்களே நில்லுங்க. இவ்வளவு போலீஸா? சரி வாங்க போய் பாப்போம். நம்ம உதவி இவங்களுக்கு தேவைப்பட்டாலும் படலாம். போறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதை, இங்க நான் தான் காவலாளி. இன்ஸ்பெக்டர் பாண்டா, நீங்க இந்தியால இருந்து இங்க பாட்டு பாடுறதுக்கு வந்தீங்களா? இந்தியாவுல இருந்தா நான் 10 வருஷம் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இங்க தான் இருக்கேன். அப்ப இந்தியால இருக்கிறது யாரு? அவர் தன்னை இன்ஸ்பெக்டர் பாண்டான்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்காரு. ஓ ஆமா, என்னோட கசின். ஐ ஆம் எஸ் பாண்டா. எஸ் ஃபார் சக்தி பாண்டா. சக்தி பாண்டாவா? நீங்க யார் மேலயாவது டவுட் பண்றீங்களா? நான் எல்லார் மேலயும் டவுட் படுவேன். உங்க எல்லார் மேலயும் எனக்கு டவுட் இருக்கு. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இன்ஸ்பெக்டர் பாண்டா, நாங்க உள்ள போயாகணும். என்ன புரிஞ்சுதா? எஸ் புரிஞ்சுது. ஆனா சந்தேகப்பட வேண்டியது என்னோட டியூட்டி. ஆனா நீங்க எதுக்காக உள்ள போகணும்? சார், எங்களை இங்க இன்வைட் பண்ணிருக்காங்க. நாங்க டீனாலிஷா பெயிண்டிங் ஆக்ஷனுக்காக இங்க வந்திருக்கோம். ஆனா டீனாலிஷாவோட பெயிண்டிங் நேத்து காணாம போயிடுச்சு. டீனாலிசாவோட பெயிண்டிங் காணாம போயிடுச்சா? எப்போ? எங்க? யார் திருடினது? அடடா, இது ரொம்ப தப்பாச்சேமா. நான் அந்த பெயிண்டிங்க பார்க்க தானே வந்தேன். நீங்க அந்த திருடங்களை விடாதீங்க. ரொம்ப ரொம்ப மோசமான தண்டனையை கொடுங்க. ஓவர் ரியாக்ஷன் ஆக்டிங். அப்படின்னா அந்த பெயிண்டிங்கை திருடினது நீங்க தான். செக் பண்ண வந்திருக்கீங்களா என்ன ரியாக்ஷன்னு? என்ன சார் பேசுறீங்க? நாங்க எத்தனை கிரிமினல்ஸை புடிச்சிருக்கோம் தெரியுமா? நாங்க தான் ஹனி பன்னி பப்பட் சோர்தார். ஓ, உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நான் உங்களோட பயங்கர ஃபேன் ஆயிட்டேன். அப்ப ஃபேன் மாதிரி சுத்தி கொஞ்சம் சைடுல போங்களேன். எங்களை உள்ள போக விடுங்க. அட, நானே உங்களை உள்ள கூட்டிட்டு போறேன். இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு உங்களோட உதவி எனக்கு தேவைப்படும். சரி வாங்க.
ஆபீசர்ஸ், வெளிய இருந்து யாரும் உள்ள வரக்கூடாது. அப்புறம் உள்ள இருந்து யாரும் வெளியே போக கூடாது. அலர்ட்டா இருங்க. நான் வந்துடுறேன். ஆமா, நான் எக்ஸிபிஷன்ல தான் இருக்கேன். யாரோ பெயிண்டிங்க திருடிட்டாங்க. அதனால குழப்பம் ஆயிடுச்சு. இவ்ளோ செக்யூரிட்டி இருந்தும் கூட பெயிண்டிங் எப்படி திருடு போச்சு? இதுல உங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அட நீ என்னம்மா சொல்ற? இத்தனை நாள் வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததே கிடையாது. நாங்க 500 வருஷமா curator's. இவர் பொய் சொல்றாரு. இவருக்கு 500 வயசெல்லாம் இருக்காது. எங்க குடும்பத்துல 500 வருஷமா இந்த மியூசியம்ல curatorஆ இருக்கோம். நான் இந்த மியூசியத்துல 3 வருஷமா வேலை செஞ்சதுக்கு ஆண் பாவம் இருக்கு. என்ன இருக்கு? ஆண் பாவம் எக்ஸ்பீரியன்ஸ். அத அனுபவம்னு சொல்லணும். என்ன புரிஞ்சுதா? அவனை விடுங்க. 2 மாசம் இந்தியாவுக்கு போயிட்டு வந்தான். தப்பா தமிழ் பேசுறான். மேடம், நீங்க இந்த பெயிண்டிங்க வாங்குறதுக்காக ஸ்பெஷலா ஃபாரின்ல இருந்து வந்தீங்களா? மேடம், நீங்க டிசப்பாயிண்டடா இருக்கீங்களா? இவங்க டீனாலிசா பெயிண்டிங்க வாங்க வந்தவங்களா சார்? ஆமா, அப்புறம் இவங்க தான் வாங்குவாங்க. ரொம்ப ரிச். ரிச்ங்கிறது சின்ன வார்த்தை. 100-200 கோடி எல்லாம் உங்களுக்கு ஜுஜிபி. அது அவங்க டொனேட் பண்ற காசு. ஆர்ட் அவங்க ரொம்ப விரும்புறவங்க. ஹிட்டாச்சியோட ஃபேமிலியோட ஒரே வாரிசு. ஹிட்டாச்சி ஃபேமிலியா? ஃப்ளோரன்ஸோட பிசினஸ் ஃபேமிலி. பெரிய பெரிய பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க. கார்டன், மியூசியம், அப்புறம் எதை தான் அவங்க கட்டல சொல்லுங்க? ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்காங்களே. பெரிய ஆளுங்க ஷோ ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஃப்ளாரன்ஸ் போய் இவங்களோட பேலஸ் பாருங்க. பேலஸ்ல ஒரு பெரிய அரண்மனை ராணிக்கு சொந்தமானது. பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. இவங்களோட ஃபேமிலில ஒரு கல்யாணம் கிங்கோட ஆச்சு. ஹிட்டாச்சி ஃபேமிலியோட 500 வருஷ ஹிஸ்டரி இருக்கு. மேடம், கொஞ்சம் சொல்லுங்க. இந்த திருட்டை யார் செஞ்சிருந்தாலும் ரொம்ப தப்பு. இப்படி நேஷனல் ப்ராப்பர்ட்டியை திருடுறது ரொம்ப பெரிய கிரைம். சரியா தப்பா? ரைட் மேடம். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்களா? உங்க கலெக்ஷன்ல டீனாலிசா பெயிண்டிங் வரலன்னு? அது வெறும் கலெக்ஷன் கிடையாது. நாங்க ஆர்டிஸ்ட ரெஸ்பெக்ட் பண்றவங்க. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய மணியும் ரெஸ்பெக்டும் கிடைச்சே ஆகணும். ரைட் ஆர் ராங்? ரைட் மேடம். அவங்க ஒண்ணும் பெரிய மாடஸ்ட் இல்ல. இவங்க இப்படித்தான். இவங்க முன்னோர்கள் எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், பெயிண்டர், மியூசிஷியன், ஸ்கல்ப்சர்ஸ். இவங்களுடைய முழு வாழ்க்கையும் பணத்தை கொடுத்து இவங்க கூட வச்சிருக்காங்க. பெரிய பெரிய மோனுமெண்ட், பெயிண்டிங், பெரிய பெரிய கோட்டையெல்லாம் கட்டியிருக்காங்க. எனக்கு பெயிண்டிங் கிடைக்குதோ இல்லையோ, எங்களோட விருப்பம் அந்த திருட மாட்டிக்கணும். அப்புறம் அவங்கள பிடிக்கிறவங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறவங்களுக்கும் $1 மில்லியன் கொடுப்போம். ரைட் ஆர் ராங்? ரைட் மேடம். சார், இங்க என்ன இருக்குன்னு பாருங்க. இங்க 25 ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல 4 விரல்கள் தான் இருக்கு. 4 விரல்கள், 4 விரல்கள். அது வந்து டாம். டாமோட கைகள்ல 4 விரல்கள் தான் இருக்கும். இந்த டாம் யாரு? ஆமா, நீங்க யாரு? உங்களோட டேட்டு? டேட்டா? எந்த டேட்டை பத்தி கேக்குறீங்க? நம்மள பத்தின டீடைல்ஸ் கேக்குறாரு. என்ன புரிஞ்சுதா? எங்களை பத்தி சொல்லணும்னா நிறைய டீடைல்ஸ் இருக்கு. நாங்க சொல்லட்டுமா? இவங்க தான் ஹனி பன்னி, பப்பட் ஜார்ஜார். பெரிய பெரிய கேஸ் எல்லாம் இவங்க சால்வ் பண்ணிருக்காங்க. இந்த கேஸ்லயும் நமக்கு இவங்க உதவி பண்ணுவாங்க. அருமை. நான் இவங்கள பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். மெக்யூரேட்டர் டாக்டர் டயலைச்சி. அடேங்கப்பா, நீங்க இலேச்சியா? அப்படின்னா உங்க வீட்ல லாங் ஹேன், அஜ்வைன்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க டாம பத்தி பேசிட்டு இருந்தீங்க. இவங்கள யாரு டாம்? யாரும் இல்ல. நேத்து ராத்திரியில இருந்து டாம காணோம். சரி வாங்க, நான் உங்களை அவங்களோட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போறேன்.
இதுதான் டாமோட வீடு. நான் எந்த டைம்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தனோ அந்த நேரம் வந்துடுச்சு. இருங்க, கதவு வழியா நாம போனோம்னா அவன் கனமாயிடுவான். அட கனமா, அலர்ட். அட அத கவனம், எச்சரிக்கைன்னு சொல்லுவாங்க. என்ன புரிஞ்சுதா? கொஞ்சம் டங் ஸ்லிப் ஆயிடுச்சு. அப்புறம் அதை என்ன சொல்லுவாங்க, காலால உதைப்போமே, கால்பந்து. நேரத்தை கடத்தாதீங்க. சீக்கிரம் வாங்க நண்பர்களே, சீக்கிரம் வாங்க. நீங்க எதுக்கு இப்ப கத்துறீங்க? மாட்டிக்கிட்டது அவரு தானே. நான் இவரோட சத்தத்தை கேட்டு பயந்துட்டேன். என்னோட இதயம் கொஞ்சம் பலமானது. பலவீனம், அத பலவீனம்னு சொல்லுவாங்க. டாக்டர் டைலச்சி பலவீனம். இன்ஸ்பெக்டர் பாண்டாவை பாருங்களேன். ஓ ப்ளீஸ் மேல தூக்குங்க. ஏய் டாங்கி, ஜன்னல மேல தூக்கு. ரீசால். இவருடைய நிலைமை பிஞ்சி போன ஷூ மாதிரி ஆயிடுச்சு. இவர் என்னடானா ரீசால்வ் பண்ணுன்னு சொல்றாரு. அட ரீசால்வ்னா பிரெஞ்சுல சாரின்னு அர்த்தம். வாங்க. நல்ல வேளை டாம் இல்ல. சீக்கிரம் தேடுங்க, அந்த பெயிண்டிங் இங்கதான் இருக்கும். எல்லாரும் பிரிஞ்சு தேடுங்க. பெயிண்டிங். இது காலி ஃப்ரேம் தான். பிரஸ்ல ரூம் இருக்கு. அப்படி நினைச்சமா பெயிண்டிங் இங்கதான் இருக்கும். இங்கேயும் இல்ல. என்ன இது, திடீர்னு கிச்சல கம்பூட்ட மாதிரி இருக்கு. எப்படியாவது அந்த பெயிண்டிங்கை கண்டுபிடிச்சே ஆகணும். இன்னைக்கு பெயிண்டிங்க கண்டுபிடிச்சிட்டு தான் அடுத்த வேலைங்க. என்ன புரிஞ்சுதா? அட என்னது, இவ்ளோ பெரிய போர்வை என்ன மாதிரி ஒரு சின்ன உயிர் மேலையா? மூச்சை நின்னு போயிரும் போல இருக்கு. எப்படியோ உயிர் பொழைச்சிட்டான், அதுவே எனக்கு போதும். காப்பாத்துங்கம்மா, நான் உள்ள மாட்டிக்கிட்டேன். கிடைச்சிடுச்சு. என்னது, பின்னாடி இருந்தெல்லாம் டச் பண்ணாதீங்க. என்னோட இதயம். பட் என்னது அது? பலவீனம். பெயிண்டிங் கிடைச்சிடுச்சு. இது சேவல் இல்ல, பெயிண்டிங். அட சேவல்னா பிரெஞ்சுல குதிரை. இது குதிரை பெயிண்டிங், டீன் எலிசா பெயிண்டிங் இல்ல. இந்த டாங்கி குதிரையோட பெயிண்டிங் தானே தேடுவான். என்ன புரிஞ்சுதா? ஏ ஃப்ரெண்ட்ஸ், இங்க டாமும் இல்ல, பெயிண்டிங்கும் இல்ல. அவன் கண்டிப்பா ஃப்ளாரன்ஸ் ஓடி இருப்பான். ஏன்னா அவனோட வீடு அங்கதான் இருக்கு. டாக்டர் டைலச்சி, உங்களுக்கு ஃப்ளோரன்ஸ்ல இருக்கிற டாம் வீடு தெரியுமா? நான் இது வரைக்கும் ஃப்ளாரன்ஸ் போனது இல்ல. ஆனா என்கிட்ட அட்ரஸ் இருக்கு. ஜோர்தார், கிட்டிக்கு ஃபோன் பண்ணி நீ அவளை ஹோட்டல்ல இருக்க சொல்லு. அப்புறம் 2 நாளைக்கு நம்ம ஃப்ளாரன்ஸுக்கு போறோம்னு சொல்லிடு. என்ன
என்ன இவ்ளோ பயப்படுறீங்க? அது என்னோட கேப் தான். வாவ், எவ்வளவு அழகான சிட்டி. ஆமா, இங்க இருக்கிற நிறைய பொருட்கள் இட்டாச்சி ஃபேமிலியால செய்யப்பட்டது. இட்டாச்சி ஃபேமிலி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆளா இருப்பாங்க போல இருக்கு. அந்த ஃபேமிலில இப்ப கேத்ரினா மட்டும்தான் பாக்கி. அப்புறம் அவங்க ஆர்ட் கல்ச்சரை ப்ரோமோட் பண்றதுல பணம் நிறைய செலவழிப்பாங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க, எனக்கு அந்த கார்டனை பார்க்கணும். நாம இங்க சைட் சீயிங்காக வரல, என்ன புரிஞ்சுதா? எனக்கு உங்க மேல ரொம்ப டவுட்டா இருக்கு. நீங்க எங்க டாம பிடிக்கிறதுக்காக வரல, எங்க செலவுல இட்டாலியை சுத்தி பார்க்க வந்திருக்கீங்க. இங்க பாருங்க ஷக்கி பாண்டா, எங்க இன்டென்ஷன் மேல சந்தேகப்படாதீங்க. சந்தேகப்படுவேன். சந்தேகப்படுறது என்னோட டியூட்டி. எனக்கு இந்த டாக்ஸி டிரைவர் மேல சந்தேகமா இருக்கு. ஏமி ஏமி. என்னது? எங்களை எதிரிங்கன்னு சொல்றீங்க? ஏமினா ஃப்ரெண்ட். எஸ், சண்டை போடாதீங்க, உங்க வேலையில கனமா இருங்க. அட, கனமா இல்ல கவனமா. அதையும் வச்சுக்கோங்க. முன்னாடி போனா லெஃப்ட்ல டாமோட வீடு இருக்கு. ஓ, உங்களுக்கு மியூசியம் பத்தி எப்படி தெரியும்? ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி இட்லிக்கு வந்ததே இல்லைன்னு சொன்னீங்க. அது வந்து எனக்கு ஒவ்வொரு மியூசியத்தை பத்தியும் நல்லாவே தெரியும். அக்யூரேட்டரா இருக்கிறதுனால 500 வருஷம் அன்பாவம் இருக்கு. எதுக்கு இப்படி எல்லார் மைண்டையும் போட்டு குழப்புறீங்க? அதே ஆண் பாவம் இல்ல, அனுபவம்னு சொல்லுவாங்க. என்ன புரிஞ்சுதா? எஸ், அதுவும் புரிஞ்சுது. லெஃப்ட்ல நிறுத்துங்க, இங்க இருந்து நாம நடந்து போவோம். இதுதான் டாமோட வீடு. பாண்டா சார், ஜன்னல். ஈஷ், நாம இந்த தடவை கதவு வழியா போலாம். நோ விண்டோ ப்ளீஸ். ஆல் கிளியர், எல்லாரும் உள்ள வாங்க. இங்க யாருமே இல்லம்மா. அப்புறம் எதுக்காக நாம இப்படி குசு குசுன்னு பேச வேண்டியது இருக்கு? டாம் வேற எங்கேயோ மறைஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ அவன் எங்க மறைஞ்சிருக்கான்? நான் தவிக்கிறேன் இங்க. ஒருவேளை டாம் துப்பிட்டான் போல இருக்கு. என்ன சொன்னீங்க? துப்பிட்டானா? நோ, அவன் ஓடிட்டான். அத தப்பிச்சிட்டான்னு சொல்லணும். தப்பிச்சிட்டான், என்ன புரிஞ்சுதா? இங்க தேடி பாருங்க, நிச்சயமா ஏதாவது தகவல் கிடைக்கும். டாக்டர், எலைச்சியை விட உங்க இதயம் ரொம்ப சின்னதா இருக்கு. உங்களை நீங்களே பார்த்து பயந்துக்கிறீங்க. ரவுடிஸ், ரவுடிஸ். நீங்களா யாரு? இது டாமோட அடியாளா இருக்கும்னு நினைக்கிறேன். வா, நாம மோதி பாப்போம் யாருக்கிட்ட எவ்வளவு தம் இருக்குன்னு. பார்த்து நல்லா ஸ்ட்ராங்கா அடி எடுத்து வைங்க என் நண்பர்களே. வெரி ஃபோர். கோட்டா, இது என்ன உங்களுக்கு கோட்டா மாதிரியா தெரியுது? அட, பிரெஞ்சில ஃபோர்டுக்கு அர்த்தம் ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்க. இத பாருங்க டாக்டர், ஒண்ணு நீங்க தமிழ்ல பேசுங்க இல்ல பிரெஞ்சுல பேசுங்க. என்ன புரிஞ்சுதா? இது என்னது? இது ஆன்டிக் ஷாப்போட விசிட்டிங் கார்டு.
எனக்கு இந்த ஓனர் தெரியும். பேருக்கு தான் ஆன்டிக் ஷாப்பு, ஆனா இது திருட்டு பொருளை வாங்கி விக்கிற இடம். ஆமா, அப்படின்னா டாம் இவங்க கிட்ட தான் அந்த பெயிண்டிங்கை வித்திருக்கணும். மிஸ்டர் ஜுவானி. எஸ், சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? We are from India. ஓ, இந்தியாவுல இருந்து வந்திருக்கீங்களா நீங்க? சிறுசு, இட்டலியில இந்தியன் பாஷை. நானும் உங்கள மாதிரி ஒரு இந்தியன் தான்ப்பா. இங்க வந்து ஜீவானின்னு பேர் வச்சுக்கிட்டேன். நான் தான் ஜிங்கானி. சொல்லுங்க, என்ன வேணும்? எல்லாத்தையும் வித்துருவியா நீ? இப்ப வந்து உங்க கிட்ட எல்லா சந்தோஷமும் நமக்கு. நீ என்னப்பா சொல்ற? உன்னோட உருவம் வேணும். என்னப்பா சொல்ற நீ? அடடா, உதவி உதவி வேணும்னு சொல்றாரு. ஆக்சுவலி நாங்க வேர்ல்ட் ஃபேமஸ் பெயிண்டிங்கை வாங்க வந்திருக்கோம். எங்க நாட்டை சேர்ந்தவனி, எல்லாத்தையும் வித்துருவனி. வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. இது எல்லாமே வேர்ல்ட் ஃபேமஸ் பெயிண்டிங் தான். அட ஆமாப்பா, ஆமா, எல்லாத்தையும் வித்துருவியா நீ? டீனாலிசாவோட பெயிண்டிங். அட, இது கிட்டியோட பெயிண்டிங் ஆச்சே. யாரு கிட்டி? இவங்க தான் உலக ஃபேமஸான டீனாலிசா. அட, ரொம்ப சரியா நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன ஒரு பார்வை உங்களுக்கு. வா 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 வா. மர்சி. எதுக்கு தயவு காட்டுங்கன்னு கெஞ்சுறீங்க? அட, மர்சி மீன்ஸ் தேங்க் யூ. அட ஆமாப்பா, இந்த பெயிண்டிங்கோட விலை வெறும் 1 கோடி தான். சொல்லுங்க சொல்லுங்க, பேக் பண்ணிட்டுமா நீ? இங்க பாருங்க, 1.5 கோடி ரூபாய் பெயிண்டிங்க 1 கோடி ரூபாய்க்கு விக்கிறீங்களா நீங்க? திருட மாட்டிக்கிட்டான், புடிங்க அவரை. அடடா, எதுக்காகப்பா இப்படி அடிச்சு கட்டி போட்டீங்க? பேசுனா 1.5 கோடி எனக்கு கொடுங்களேன். 150 ஷூ வேணா குடுக்குறேன். திருட்டு பொருளையா வாங்குற நீ? திருட்டு பொருளா? என்ன உளறீங்க? மேல என்ன களிமண் ஆகியிருக்க? இது போப்பட். அது எப்படி களிமண் ஆக முடியும்? இந்த பெயிண்டிங் லூ மியூசியம்ல இருந்து திருடு போயிடுச்சு. இப்ப நீயும் டாமோட சேர்ந்து ஜெயிலுக்கு போக போற. என்னப்பா சொல்றீங்க? ஜெயிலா? இல்ல 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 இல்ல. அட, நல்லா கவனிச்சு பாருங்கப்பா, இதான்ப்பா ஃபர்ஸ்ட் காப்பி. ஆமா, இது ஃபர்ஸ்ட் காப்பி தான். ஏதோ ஒன்னு யோசிச்சோம், ஏதோ ஒன்னு நடந்துருச்சு. அசலும் இவங்கிட்ட தான் இருக்கும். டாமும் இவனும் திருடுனுங்க. என்னோட ஆண் பாவம் சொல்லுது. அது அனுபவம். அட, எதுவும் செய்யலப்பா நீ. வேணும்னா டாம கிட்ட கேளு. அட, எப்படிப்பா கேட்க முடியும்? அவன் தான் காணாம போயிட்டானே. அட, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அவனோட புது வீட்டு அட்ரஸ் என்கிட்ட இருக்கு. இந்தாங்க இந்தாங்க. அதோ அவன் தான் டாம். எப்பவோ பிரிஞ்சு போன நாம இப்போ எங்க வந்து பார்த்திருக்கோம். ஃபாலோ பண்ணுங்க. உன் பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கேன் டாம். உன்னை நான் விட போறதில்ல. வேணும்னா என்ன அனுப்புங்க ஜெயிலுக்கு. நீங்க ஒரு போலீஸ், உங்களை எதுக்காக ஜெயிலுக்கு அனுப்பணும்? இது தமிழ் பிலிம் பாட்டோட ஒரு பெரிய குடுவை. அட, டப்பாவை தான் குடுவேன்னு சொல்லுவாங்க. இத ஒரு பாராட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன புரிச்சுதா? அட, இந்த விளக்கத்தெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். முதல்ல அவனை ஃபாலோ பண்ணி போங்க. ரைட்ல எதுக்காக போறீங்க? டாம ஃபாலோ பண்ணுங்க. அடே டாங்கி, வேகமா வந்து பிரேக் போட்டதுல வண்டி டர்ன் ஆயிடுச்சுமா. டாம் எங்க போனா? அதோ இருக்கான் டாம்.
நாம அவனை ஃபாலோ பண்றது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன புரிஞ்சுதா? ரொம்ப புத்திசாலியா இருக்கான். முன்னாடியே ஹாஸ்பிட்டல் வந்துட்டானே. இவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு நாம இவனை அடிச்சு பீஸ் பீஸாக்கி ஹாஸ்பிட்டல் அனுப்போன்னு. என்ன புரிஞ்சுதா? டாக்டர் டாயில் ஆயிடுச்சு. நீங்களா? அவர் கூட நாங்களும் இருக்கோம். இப்ப அடிக்கிறதா இல்ல விட்டுடுறதா சொல்லு. உன்னை நாங்க எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு சொல்லு. என்னையா அடிக்கிற? வாவ், கடைசியில காய்கறிக்கு வந்துட்டான். அட இவன் என்ன காக்ரோச்சா காய்கறி கிட்ட வர்றதுக்கு? ஐ மீன் கண்ட்ரோல்ல வந்துட்டான்னு சொல்ல வந்தேன். அத நம்ம கையில சிக்கிட்டான்னு சொல்லணும். யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஆனா நான் என்ன பண்ண? நீ டீனாலிசாவோட பெயிண்டிங்க திருடி இருக்க. என்ன? டீனாலிசாவோட பெயிண்டிங் திருடு போயிடுச்சா? வா, என்னமோ அசிங்கப்பட்ட மாதிரி ஆக்டிங் பண்றான். அட ஏங்க நீங்க தமிழ இப்படி குழப்பி குழப்பி பேசி உயிரை வாங்குறீங்க? அது அசிங்கம் இல்ல, ஆச்சரியம்னு சொல்லணும். என்ன புரிஞ்சுதா? ஐ ஸ்வேர் நான் பெயிண்டிங் எல்லாம் திருடவே இல்ல. போய் உன்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மியூசியம்ல கிடைச்சது. ஓஹோ, நான் அந்த மியூசியத்தோட கேர் டேக்கர். என்னோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை எல்லா மியூசியத்திலயும் பார்க்கலாம். நான் முட்டாள் தான். அதுக்கு நீ என்ன முட்டாளா நினைக்காத. அப்படி நீ திருடலனா எதுக்காக காரை இந்த அளவுக்கு வேகமா ஓட்டிட்டு வந்த? எங்க அம்மா சீரியஸா இருக்காங்க. அவங்கள டாக்டர் கிட்ட காட்ட ஹாஸ்பிட்டல் வந்த. வேணும்னா போய் பாருங்க. நான் இவங்களுக்காக தான் அர்ஜென்ட்டா பாரிஸ்ல இருந்து ஃப்ளாரன்ஸ் வந்தேன். அப்படின்னா டாமோட அம்மா சீரியஸா இருக்காங்க. டாம், அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. இல்ல, அவன் சூறாவளி. அட அவன் குற்றவாளின்னு சொல்லுங்க. அது டாம் இல்ல. என்ன புரிஞ்சுதா? எனக்கு சந்தேகமா இருக்கு. உனக்கு டாமுக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கு. அதனாலதான் நீ இவனை காப்பாத்த நினைக்கிற. இன்ஸ்பெக்டர் பாண்டா, நம்ம டாம் மேல சந்தேகம் தான் பட்டோம். அதுக்கு ஆதாரம் எதுவும் இல்ல. நாங்க நிறைய கிரிமினல்ஸ் பாத்துருக்கோமா, ஆனா இவன் கிரிமினல் கிடையாது. இல்ல இவன் தான் கிரிமினல். சந்தேகப்படுறது என்னோட புத்தி. ஆனா நீயே சொல்லிட்ட, அதனால நம்புறேன். டாம், போலீஸ் உன் மேல கோவப்பட்டுச்சு, மன்னிச்சிடு, நீ போலாம். அடடா, டாம் திருட இல்ல. நாம எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சோமோ அதே இடத்துக்கு திரும்ப போயிட்டோம். இன்வெஸ்டிகேஷனை மறுபடியும் ஆரம்பிக்கணும். நீங்க எல்லாரும் ஹோட்டலுக்கு போங்க. நாம மறுபடியும் நாளைக்கு பாரிஸ் போவோம். இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே பெயிண்டிங் கிடைக்கவே கிடைக்காது. அது ஒரு ஸ்டாச்சு தான். அது உங்களை ஒண்ணுமே பண்ணாது. ஏன் இப்படி பயந்தாங்கோலியா இருக்கீங்க? சின்ன வயசுல அம்மா பேயின்னு சொல்லி என்ன பயமுறுத்துவாங்க. இப்ப எல்லா இடத்துலயும் எனக்கு பேய் இருக்கிற மாதிரியே தோணுது. சரி, எனக்கு நல்லா தூக்கம் வருது. குட் நைட். இதுதான் முதல் கேஸ். ஆனா எங்கேயுமே நமக்கு லீடு கிடைக்க மாட்டேங்குது. திருடன் யாரா இருந்தாலும் அவன் ரொம்ப ஸ்மார்ட். நமக்கு நம்ம நாட்டோட டீம் கிடைச்சிருந்தா ஏதாவது செஞ்சிருக்கலாம். ஆனா நமக்கு கிடைச்சவங்க ஒண்ணு சக்தி பாண்டா, அவருக்கு எப்பவோ அனி மேல சந்தேகம். அப்புறம் இன்னொருத்தர் அந்த பயந்தாங்கோலி டாக்டர். டாக்டர் இளைச்சி பயந்தாங்கோலி கிடையாது. நீ டாங்கி இல்லன்னு சொல்றல, அந்த மாதிரி. அட எல்லாத்துக்கும் அந்த ஆளு பயப்படுறாமா. பயந்தவர்லாம் இல்ல. அப்படி பயந்தவரா இருந்தா வெளியில நைட்டு தனியா போக மாட்டாரு. அங்க பாருங்க, போயிட்டு இருக்காரு. அவருக்கு ரொம்ப தூக்கம் வருதுன்னு சொன்னாரு. ஆனா அவரு எங்க போறாரு? அட விடுங்களேன், ஒருவேளை வாக்கிங் போயிட்டு இருப்பாரு. இப்படி மறைஞ்சா ஏதாவது ஹெல்ப் வேணுமா சார்? பயமுறுத்திட்டேன். வேண்டாம், நீ போய் உன் வேலைய பாரு. இப்படி பயப்படுறவரு ராத்திரியில தனியா வாக்கிங் போக மாட்டாரு. ஏதோ விஷயம் இருக்கு, வாங்க போய் பாப்போம்.
சரி, இந்த டாக்டர் இந்நேரத்துக்கு எங்க போய்கிட்டு இருக்காரு? நாம அவரை ஃபாலோ பண்ணி போகணுமா? சீக்கிரம் போலாம். நாம அந்த வண்டியை ஃபாலோ பண்ணணும். எனக்கு தெரியும், அது நீதான் குற்றவாளி. நீங்க இப்ப டாக்ஸியா ஓட்டுறீங்க? வேலையை விட்டு உங்களை தூக்கிட்டாங்களா? ஷட் அப். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. என்ன முட்டாளாக்கிட்டு பிரான்ஸ்ல இருந்து இத்தாலிக்கு வந்திருக்கீங்க. இங்க இருந்து இந்தியாவுக்கு தப்பிச்சு போக பாக்குறீங்களா? மூளை ஏதாவது இருக்கா? இருக்கு. சந்தேகமா? இல்ல, இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்க. நாங்க அந்த டாக்டரை ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருந்தோம். அந்த டாக்டரும் முதல் முறையா பிரான்ஸ் வந்திருக்காரு. அப்ப யார் அவர் மீட் பண்ண போறாரு? யூ ஆர் ரைட். அப்ப டாக்ஸியை ஸ்டார்ட் பண்ணுங்க, ரைட் எடுங்க. டாக்டர் டயலாச்சி அந்த பக்கம் தான் போறாரு. சீக்கிரமா போங்க, அந்த காரை விட்டுற போறீங்க. தெரியும். அட, இவர் ஏன் இந்த ஹிட்டாச்சி மென்ஷனுக்கு போயிருக்காரு? உதவி கேட்க போயிருப்பாரு. கேத்ரினா மேடம் ஏழைங்க நிறைய பேருக்கு உதவி செய்யறாங்க. இல்ல, ஏதோ விஷயம் இருக்கு. இந்த ராத்திரியில யாரும் ஹெல்ப் கேட்கறதுக்காக போக மாட்டாங்க. கார்ட்ஸும் வண்டியை நிறுத்தவே இல்ல. அப்புறம் இவ்வளவு காஸ்ட்லியான கார் எப்படி டாக்டர் டைலேச்சி கிட்ட வந்துச்சு? எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. என்ன புரிஞ்சுதா? எனக்கும் தான். எல்லா இடத்துலயும் இந்த டாக்டர் தான் வராரு. இல்ல, இங்க டாக்டர் டயலாச்சி எங்க இருக்காரு? நான் சொல்றத கேளு. லூ மியூசியம்ல திருடு போயிருக்கு. டாக்டர் டயலாச்சி தான் அங்க கியூரேட்டர். திருட்டு நடந்த அன்னைக்கு ராத்திரி செக்யூரிட்டி சிஸ்டம் ஆஃப் ஆயிருந்தது. இந்த டாக்டர் நம்மள பாரிஸ்ல இருக்கிற டாம் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. பிளாரன்ஸ்ல டாம் வீட்டோட அட்ரஸ் கூட டாக்டர் டயலாச்சி தானே கொடுத்தாரு. அங்க ரவுடிங்க நம்மள அட்டாக் பண்ணாங்க. ஆனா அது டாமோட ரவுடிஸ் ஆச்சே. டாம் திருடவே இல்லங்க போது அவன் எதுக்காக நம்ம மேல அட்டாக் பண்ண போறான்? நம்ம கேஸ சால்வ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறவன் தான் நம்ம மேல அட்டாக் பண்ணுவான். அப்படின்னா டாக்டர் டைலேச்சி அப்படியும் இருக்கலாம். அவர் இன்வெஸ்டிகேஷனை ரொம்ப ஸ்மார்ட்டா லீட் பண்ணாரு. ஷாப்கீப்பரோட அட்ரஸையும் அவர் தான் கொடுத்தாரு. நம்ம டாம குற்றவாளி இல்லைன்னு சொன்னப்போ டாக்டர் டைலேச்சி அப்போ ரெஸ்ட்லெஸ் ஆனார் பாத்தீங்களா? இப்ப கூட தூக்கம் வருதுன்னு சொன்னாரு. ஆனா யாருக்கும் தெரியாம இங்க வந்துட்டாரு. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நான் முழுமையா நம்புறேன். பெயிண்டிங் திருடன் இவன் தான். ஆனா உங்க சந்தேகத்தை எப்படி நம்பிக்கைக்கு மாத்துவீங்க? அட, இது கிட்டியோட பெயிண்டிங் ஆச்சே. ஐடியா. டீனா லிசா பெயிண்டிங்கை கண்டுபிடிக்க டீனா லிசாவே நமக்கு உதவி பண்ணுவாங்க. கிட்டிக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்பவே ஃப்ளாரன்ஸ்ல இருந்து அவளை பாரிஸ் வர சொல்லுங்க. என்னாச்சு? இவ்வளவு அர்ஜென்ட்டா பாரிஸ்ல இருந்து என்ன எதுக்கு வர சொன்னீங்க? இப்ப என்னன்னா, உன்கிட்ட இருந்து எல்லா சந்தோஷமும் எங்களுது. நீ வந்துட்டேன்னா அந்த நிலாவே வந்துடுச்சு. அப்ப அந்தாக்ஷரி விளையாட கூப்பிட்டீங்களா? அவரை விட்டு தள்ளு. நாங்க டீனா லிசா பெயிண்டிங் கேஸ சால்வ் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு எங்களுக்கு உன்னோட உதவி வேணும். அது நான் ஒண்ணு டிடெக்டிவ் இல்ல, ஆக்டர்ஸ். நீ ஆக்டிங் மட்டும் தான் பண்ணணும். என்ன புரிஞ்சுதா? இந்த கிளாஸ் எப்படி தானாவே கீழே விழுந்தது? நான் தான் விழ வச்சேன். முதல்ல கிளாஸ், அப்புறம் நீ. டீனா லிசா, துணியை கிழிச்சா தப்பா எடுத்துக்க மாட்டியே. தப்பா
எடுத்துக்க மாட்டான். நான் தலைமுடிய பண்ணுகிறவன். இதுக்கே இப்படி பயப்படுறானே, நான் ஏதாவது செஞ்சா என்ன ஆகும்? அந்த பெரிய மகானாத்மாவோட பெரியா சொல்ற? சாருன்னு சொல்லு. மரியாதை கொடுத்து ஆத்மா சாருன்னு சொல்லு. அப்படின்னா 200 வருஷத்துக்கு அப்புறம் ஆத்மா தானே வரும். டீ குடிக்கணும்னு ஆசையா இருக்கு. இந்த டாக்டர் இலைச்சிய உடைச்சு டீல போட போற. இல்ல, இவனை நான் அரைச்சு பாயாசத்துல போட போறேன். வாய மூடுங்க. இவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். இவனாலதான் என் பெயிண்டிங் காணாம போச்சு. இல்ல 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 இல்ல, நீங்க நினைக்கிறது தப்பு. பகல்ல இருந்து இரவா மாறிடுச்சு. இது ராத்திரி, இது ராத்திரி, இது ராத்திரி. புரிஞ்சுக்கோமா, இவனுக்கு டபுள் ப்ராப்ளம். இவன் காலையில சொல்றான். எனக்கு காலையில மத்தியானம் சாயந்தரம் இரவன் எதுவும் தெரியாது. அது உன் பொறுப்புல இருந்துச்சு. உன் பொறுப்புல இருந்த படம் எப்படி திருடு போச்சு? இல்ல இல்ல இல்ல, நான் கியூரேட்டா இருக்கிறதுக்கு 200 வருஷம் ஆண் பாவம் இருக்கு. அது ஆண் பாவம் கிடையாது. உண்மைதான், அனுபவம் தான் சரி. இருக்கலாம், ஆனா அனுபவம் ஒர்க் அவுட் ஆகலையே. பெயிண்டிங் திருடு போயிடுச்சு. என் பெயிண்டிங் இப்ப எங்க இருக்குன்னு தெரியலையே. கேட்ரினா கிட்ட இருக்கு. என்ன நம்பு, இந்த எல்லா பிரயத்தனமும் கேட்ரினாது. யூ மீன் சதி? அதுவும் தான், அது எல்லாமே கேட்ரினா தான். பெயிண்டிங் கேட்ரினாவோட மேன்ஷன்ல இருக்கு. போங்க போய் எடுத்துக்கோங்க. என் மேல கருணை காட்டாதீங்க. ஏய் டாங்கி, உன் மேல கருணை காட்டலன்னா நீ அழிஞ்சு போயிடுவ. கருணை காட்டுங்கன்னு சொல்லணும். கருணை காட்டுங்க. எது வேணும்னாலும் இருந்துட்டு போட்டோம், என்ன விட்டுடுங்க. என் மேல கருணையோ இல்ல மன்னிப்போ என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்க. சிறுசு, வேலை முடிஞ்சது. ஹனி, ஹனிதான் உன்கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கணுன்றதுக்காக நாங்க ஆத்மாவா வேஷம் போட்டோம். என்ன டாக்டர் டெய்லேச்சிய முட்டாளாக்கி இருக்கீங்களா? உண்மையை தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனா இதை யார்கிட்டயும் சொல்ல முடியாது. இவங்க தலைக்கு சலாம் போடுங்க. அட ஏன் தலைய அசைக்கிறீங்க? சலாம் பண்ணுங்க. இந்த ஆள் என்னை விட பெரிய முட்டாளா இருக்கான். அவங்க சலாம் தான் போடுறாங்க. தலையை கட் பண்றதுக்கு சிரத்தை வெட்டுங்கன்னு சொல்லணும். கேட்டீங்கல்ல, இவன் தமிழ் ஸ்டைல்ல சொல்றான்ல, அத பிரெஞ்சு ஸ்டைல்ல பண்ணுங்க. கஷ்டப்படுத்துனா கஷ்டப்படுத்துவோம், அழ வச்சா அழ வைப்போம். சத்தியம் பண்றவங்கள என்ன புரிஞ்சுதா? அட என்னப்பா அது, ஒரு விஷயம் புரியவே இல்ல. இவ்வளவு ஃபேமஸான இவ்வளவு பணக்கார கேட்ரினா 1.5 கோடி ரூபாய் பெயிண்டிங்காக எதுக்காக இப்படி எல்லாம் செய்யணும்? வாங்கம்மா, போய் அதையும் கண்டுபிடிக்கலாம். போலீஸ் from Paris. மேடம், போலீஸ் from Paris. Okay, 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 okay. Please come. வாவ், கேட்ரினா கிட்ட எவ்வளவு பணம் இருக்கும். அவங்க கிட்ட இருக்கிற பணத்துக்கு 2 நாட்டையே வாங்கலாம். மேல இருக்கிறவன் கொடுக்கணும் முடிவு பண்ணா கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பானா? வெல்கம் வெல்கம், உங்களை வரவேற்கிறோம்.
ஸ்டீல்ல செவுரு கட்டி இருக்காங்க. ஏய் டாங்கி, அது பிளாட்டினம். மேல டைமண்ட் சாண்டிலியர் இருக்கு, என்ன புரிஞ்சுதா? நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா கேட்ரினாவோட டேஸ்ட் ரொம்ப அற்புதமானது. என்னோட பெயிண்டிங்ஸ் இவ்வளவு இருக்கா? உன்னோடது இல்ல, டீனாலிசாவோட பெயிண்டிங்மா. உட்காருங்க. நீங்க என்ன எதுக்காக பார்க்க வந்திருக்கீங்க? உங்ககிட்ட இவ்ளோ பணம் இருக்கு, அப்படி இருக்கும்போது எதுக்காக 1.5 கோடி ரூபாய் பெயிண்டிங்க நீங்க திருடுனீங்க? நாங்க திருடலையே. போய் சொல்லாதீங்க, டாக்டர் டைலேச்சி எல்லாத்தையும் உளறிட்டாரு. பணத்துக்காக நீங்க உங்க மானத்தை காத்துல பறக்க விட்டுட்டீங்க. லிசன், எல்லா பொருளும் பணத்துக்காக இருக்காது. சில பொருட்கள்ல எமோஷனல் அட்டாச்மெண்ட்டும் இருக்கும். எனக்கு இந்த பெயிண்டிங் கூட உண்டாச்சு. அது சரி, ஏன்னா நீங்க ஆர்ட் மேல ரொம்ப அக்கறை உள்ளவங்க. ஆனா அது சாதாரண பெயிண்டிங் இல்ல, எங்க முன்னோர்களோட பெயிண்டிங். டீனாலிசா இத்தாலியோட பரம்பரையை சேர்ந்தவங்க. இருந்தாலும் திருடுறது தப்பு தானே? இது எப்படி திருடுன்னு பேர் வரும்? திருட்டா? டியூக் கிரேக் கிராண்ட் ஃபாதர் பண்ணாரு. அவர் இந்த பெயிண்டிங்க வேணும்னே பறிச்சிட்டு போயிட்டாரு. நாங்க எங்களோட ஃபேமிலி பொருளை திருப்பி வாங்கிட்டோம், அவ்வளவுதான். அப்புறம் திருட சொல்லி நாங்க ஒன்னும் சொல்லவே இல்ல. நாங்க மியூசியம் போனதுக்கு காரணமே பெயிண்டிங் வாங்கதான். டாக்டர் டைலைஜி ஏற்கனவே பெயிண்டிங்க வாங்கிட்டாரு. அவர் எங்க கிட்ட விக்க வந்தாரு. ஓ, அப்படின்னா கேட்ரினாவோட பேரை வச்சு டாக்டர் டைலாச்சி நம்மள சுத்த விட்டு குழப்ப பாத்திருக்காரு. அப்ப உண்மையான திருட அவருதான். டீனாலிசா, நீங்களும் ஏமாந்து போயிட்டீங்க. அது எங்களுடைய ஃப்ரெண்ட் கேட்டி. கிட்டி, அம்மா நீ யாரு? எந்த ஊரை சேர்ந்தவ? இந்தியால கண்ணா சார் வீட்ல இருந்து வந்திருக்கேன். அவர் என்ன மிஸ்ஸஸ் ரிகாசோ வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்தாரு. பட் நீங்க எங்களோட கசின் சிஸ்டர். உங்களை பார்த்ததுமே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே டீனாலிசா ஆன்ட்டி மாதிரி உங்களுக்கு ஃபேஸ் இருக்கு. என்ன இப்படி சொல்றீங்க? அவ இந்தியாவை சேர்ந்தவ, நீங்க எங்க இட்லில இருக்கீங்க. நீங்க 2 பேரும் எப்படி சிஸ்டர்ஸ் ஆக முடியும்? இந்த புக்க பாருங்க, எங்க ஃபேமிலி ஹிஸ்டரியில எழுதி இருக்கு. எங்க அங்கிள் கோவப்பட்டுக்கிட்டு மிஸ்டர் டிகாசாவோட இந்தியாக்கு போயிட்டாரு. கிட்டி அவரோட பொண்ணுதான். லிசன், யாராவது இருக்கீங்களா? பிரின்சஸ் கிட்டி யாராவது வெல்கம் பண்ணுங்க. நிறுத்துங்க. இங்க என்னதான் நடக்குது? அட, நாங்க இங்க டீனாலிசா பெயிண்டிங் இன்வெஸ்டிகேஷனுக்காக வந்திருக்கோம். நீங்க அந்த பெயிண்டிங்கை எடுத்துட்டு போங்க. எங்களுக்கு உயிரோட இருக்க கிட்டி கிடைச்சிட்டா. இனிமே எங்களுக்கு அந்த பெயிண்டிங் தேவையே இல்ல. நீங்க திருட்டு பொருளை வாங்கியிருக்கீங்க. இல்ல, இன்னும் இதுக்கு பேமெண்ட் கொடுக்கல. டாக்டர் டீலாய்ச்சி இதை எங்க கிட்ட சொல்லாமலே இந்த பெயிண்டிங் அனுப்பியிருக்காரு. நாங்க அவர்கிட்ட இந்த பெயிண்டிங் அனுப்ப சொல்லி கேட்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம நாங்க இதை உங்களுக்கு திருப்பி கொடுத்துறோம். இன்ஸ்பெக்டர் பாண்டா, இவங்க எந்த குற்றமும் செய்யல. ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு, அவ்வளவுதான். அதாவது அவுட் ஆஃப் எமோஷன் இவங்க பெயிண்டிங்க பத்தி போலீஸ் கிட்ட சொல்லவே இல்ல. ஆனா இப்ப அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்கல்ல, என்ன புரிஞ்சுதா? ஆமா இன்ஸ்பெக்டர், டாக்டர் டைலாச்சி முதல்லயே பெயிண்டிங்க திருடிட்டாரு. ஆமா, இப்ப டாக்டர் எலாச்சி உங்களுடைய பாதுகாப்புல தான் இருக்காரு. போய் அந்த எலாச்சியோட தோலை ஊறிங்க. கொண்டு போவோம். போலீஸ்காரங்க பெயிண்டிங்க கொண்டு போவோம். கிட்டி, நாங்க உங்களுக்காக ஹிட்டாச்சி வில்லாவை ஓபன் பண்றோம். அங்க எல்லா வசதிகளும் இருக்கு. அங்க உங்களுக்கு பணியாட்கள்லாம் இருக்காங்க. இனிமே நீங்க அங்கதான் இருக்கணும், ரைட்? அப்படின்னா இனிமேல் கிட்டி எங்க கூட இருக்க மாட்டாளா? இவ கிட்டாச்சி ஃபேமிலியோட மெம்பர். எங்க கசின் எங்க கூட தான் இருப்பா. இல்ல கேட்ரினா, நான் இந்தியால தான் இருப்பேன். இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய ஃபேமிலி சொந்தமா கிடைச்சிருக்கலாம். ஆனா அதுக்காக என் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்க கண்ணாசரை விட முடியுமா? அது நல்லது கிடையாது. என்னோட உயிர் நண்பர்களை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. நாங்களும் தான் தனியா இருக்கோம். எங்களை விட்டுட்டு போயிடுவியா? நான் உங்களை விடுன்னு சொல்லலையே. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ற வருஷம் இங்க வந்து பாத்துட்டு போறேன். அப்புறம் நீங்களும் ஒரு வாட்டி இந்தியாவுக்கு வரணும். நாங்க உங்களுக்கு இந்தியாவை சுத்தி காட்டுவோம். நோ 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 நோ. ப்ளீஸ், இவங்க என் கஷ்ட நஷ்டங்களே என் கூடவே இருந்தவங்க. அப்படிப்பட்டவங்களை நான் விட்டுட்டு வர முடியுமா சொல்லுங்க? ஓகே, ஆனா ஒவ்வொரு வருஷமும் எங்களோட பர்த்டேக்கு நீங்க நிச்சயமா இங்க வரணும். அப்புறம் இந்த 15 டேஸ்க்கு நீங்க எங்க கூட தான் இருக்கணும். அதாவது நீங்க எல்லாரும்
அட 15 நாள் என்ன? நீங்க ஒரு மாசம் கூட உங்க சிஸ்டரோட இருங்க. அது வரைக்கும் நாங்களும் இட்டலியே சுத்தி பார்ப்போம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த சந்தோஷத்துல இந்த அரண்மனையில ஒரு பார்ட்டியை கொண்டாடுவோம்.